ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். மறுபடியுமா இந்த வேதத்தை கற்றுக்கொள்ளும்படியாய் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல தருணத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். இவ்விதமாய் ஆண்டவரே, உண்மையையும் ஆண்டவரே இந்த வேதத்தையும் ஆண்டவரே நீர் இந்த பூமிக்கு என்றும் எங்களுக்கு என்றும் வைத்திருக்கிற மகாபெரிய திட்டத்தையும் நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல வாய்ப்புகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இவைகளை நாங்கள் ஆண்டவரே பயன்படுத்திக் கொள்ளவும், இதனாலே நாங்கள் உடைய நாமத்திற்கும் உடைய ராஜ்யத்திற்கும் எதை செய்ய வேண்டும் என்றோ கர்த்தர் எங்கள் வாழ்க்கையை குறித்து விரும்புகிறீரோ அவைகளை நாங்கள் செய்துவிட எங்களுக்கு தேவையான பலனையும் எங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். பரிசுத்தாவினர் முழுமையாய் பொறுப்படுத்திக் கொள்ளும். நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை கற்றுக்கொள்ள தேவையான ஞானத்தையும் அறிவையும் ஆண்டவரே பரிசுத்தாவினுடைய ஒத்தாசையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் தந்தரல வேண்டும் என்று அதை சொல்லிக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே வேதத்தை குறித்த தெளிவான ஒரு புரிந்து கொள்ளுதல் உண்டாகும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தரல வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆன்லைன் பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். மத்திய எழுதின நற்செய்தியை நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்திலே மத்திய எழுதின நற்செய்தி நூல் எப்படி ஏதோ இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை குறித்து சொல்லப்படுகிற ஒரு ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற ஒரு புஸ்தகமாக இல்லாமல் ரொம்ப மெட்டிகுலஸா, ரொம்ப துல்லியமாக திட்டமிடப்பட்டு எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். ஏன்னா பொதுவா நம்முடைய புரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதோ பரிசுத்தாவினர் அவர் மத்திய எழுதுனதுனால இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை சரிதை எழுதுகிறார். அந்த அவர் எழுதுகிறதுடைய நோக்கம் பரலோகத்திற்கு போறதுக்கான வழி இயேசுதான் என்பதை நமக்கு புரிய வைக்கும்படியாக ஏதோ இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையும் முக்கியமாக அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் எழுதுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு வந்தோம். ஆனா நன்றாக நம்ம அதை படித்து பார்க்கும் பொழுது, அதுவும் வேத பண்டிதர்களுடைய அவங்களுடைய ஆராய்ச்சியின் அடிப்படையில நம்ம படித்து பார்க்கும் பொழுது, அவர் எழுதுகிற நோக்கம் அந்த ஆதி திருச்சபைக்கு, முக்கியமாக யூத திருச்சபைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய அவர் யார் என்பதையும், அவர் என்ன செய்ய வந்திருக்கிறார் என்பதையும், அவருடைய போதனைகள் என்ன என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு அவர் எழுதுகிறார் என்பதை நம்ம பார்த்தோம். ஸோ 5 முக்கியமான டீச்சிங்ஸோட பிளாக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னேன். இன்னைக்கு அந்த 5 பிளாக்ஸ் ஆஃப் டீச்சிங்ஸ், அந்த 5 போதனைகள் அடங்கிய அந்த அடக்கங்கள், 5 அடக்கங்கள் இருக்கிறது. அந்த 5 அடக்கங்கள்ல முதலாவது அடக்கம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு, நம்ம எல்லாரும் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒண்ணு, அதுதான் மலைப்பிரசங்கம் அல்லது செர்மன் ஆன் த மவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. ஸோ இந்த செர்மன் ஆன் த மவுண்ட இயேசு கிறிஸ்து அது எல்லாத்தையும் அந்த செர்மன் அந்த மவுண்ட்ல தான் இருந்து பேசினாரா அப்படின்றது நமக்கு தெரியாது. மேபி இதை விட நிறைய அவர் பேசி இருந்திருக்கலாம். இல்லது இவ்வளவுதான் பேசினாரா? செர்மன் ஆன் த மவுண்ட்ல 5, 6, 7 அதிகாரங்கள், 3 அதிகாரங்கள் அதுல அடங்கி இருக்குது, அதுல அடக்கப்பட்டிருக்கிறது அவர் பேசினது. அந்த 3 அதிகாரங்கள்ல உள்ளது மட்டும் தான் பேசினாரா அப்படின்றதும் நமக்கு தெரியாது. அந்த மத்தேயு அதை எடுத்து எழுதும் பொழுது அவர் ஏன்னா இயேசு கிறிஸ்து அவருடைய பொதுவா யூத ரபிமார், இயேசு கிறிஸ்துவும் ஒரு ரபி என்று சொல்லிதான் அறியப்படுகிறார். சோ பொதுவா அவங்க அப்படியே பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் பொழுது பல காரியங்கள் அவங்க திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுவாங்க. ஸோ அவருடைய 3.5 வருஷம் ஊழியத்துல அவர் சொன்ன காரியங்களை திரும்ப திரும்ப அவர் ரிப்பீட் பண்ணி இருந்திருக்கலாம். நல்ல வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இவ்வளவுதான் இயேசு மலை பிரசங்கத்துல பேசினார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, இதற்கும் அதிகமாக பேசியிருக்கலாம். இதுல பேசின சில காரியங்கள் ஒருவேளை அது வேற பேசப்பட்டதா இருக்கலாம். ஆனா மத்தேயு அவர் அத அந்த மவுண்ட், அந்த செர்மன் மவுண்ட்ல அவர் இன்க்ளூட் பண்றாரு. ஏன் அப்படின்னா அந்த செர்மன் மவுண்ட் என்பது முக்கியமாக அத அனதர் என்ன சொல்றது, ஒரு கவனன்ட் மாதிரி. எப்படி தோரா அல்லது அவர்களுக்கு கட்டளைகள் சீனாய் மலையிலே கொடுக்கப்பட்டதோ அதே போல இந்த சர்மன் ஆன் த மவுண்ட் ஏன்னா அங்க அதுதான் அவரு அங்க அங்க அந்த அந்த 7ஆம் அதிகாரத்தின் முடிவுல, அதாவது 8ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம்னா, முக்கியமா 7ஆம் அதிகாரத்தின் முடிவுல பார்த்தோம் அப்படின்னா, அந்த
எல்லாரும் அவருடைய அந்த உபதேசத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க அப்படின்னு சொல்லி இருக்குது. ஏன் அப்படின்னா அவர் எப்படி டீச் பண்றாரு அப்படின்னா, பிகாஸ் he taught as one who had authority. சோ அவர் அதிகாரம் உடையவராக பிரசங்கம் சொல்லுகிறது, டீச் பண்றாரு, உபதேசிக்கிறார். சோ அதனாலதான் அவருடைய போதகத்தை குறித்து அவங்க ஆச்சரியப்படுறாங்க. எந்த அளவுக்கு அவர் அதிகாரம் உடையவரா பிரசங்கிக்கிறார் அப்படின்னு சொன்னா, மோசே மூலமாய் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை அவர் கோடிட்டு காட்டி அவங்களுக்கு இப்படி உரைக்கப்பட்டது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி, தட் இஸ் தி அத்தாரிட்டி ஐ சே டு யூ. விபச்சாரம் செய்யக்கூடாது என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது, கொலை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது, பட் ஐ சே அண்ட் டு யூ, அப்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி அதிகாரத்தோட பேசுகிறார். சோ யார் இந்த அதிகாரத்தோட பேசுறது? இவர் யாரு? அந்த டீச்சிங்ஸ் அப்படி என்ன அதிகாரம் இருக்குது? நான் சொன்ன மாதிரி அந்த டீச்சிங்ஸ நாட் ஓன்லி கிறிஸ்டியன்ஸ் மட்டுக்கும் அப்படின்றது கிடையாது. இட் இஸ் த டீச்சிங் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சோ நம்ம நினைக்கிறோம் இந்த டீச்சிங்ஸ் பரலோகத்துக்கு போறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ட்டு, அப்படி நம்ம அந்த ஃப்ரேம் ஒர்க்லயே நம்ம பார்த்து பழகிட்டோம். ஆனா ஆக்சுவலா அந்த டீச்சிங் என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு பிரசங்கம். ஸோ தே ஆர் த டீச்சிங்ஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட். ஸோ அதுக்கு நம்ம அதுக்கப்புறம் வருவோம். பட் இருந்தாலும் இந்த டீச்சிங்ஸை, இந்த முக்கியமான டீச்சிங்ஸை கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த முதல் 4 அதிகாரங்கள்ல, 5 அதிகாரத்துல இது ஆரம்பிக்குது. முதல் 4 அதிகாரங்கள்ல அவர் அதற்கான பேக்ரவுண்ட், இல்லாவிட்டால் அதற்கான ஸ்டேஜ, அதற்கான மேடையை அவர் செட் பண்றாரு. சோ அதுதான் நம்ம அங்க பார்க்க முடியும். ஒருவேளை இயேசு கிறிஸ்துக்கு வாழ்க்கை சரிதைய வரிசைப்படுத்தி அவருக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்ணிருக்கலாம், பிறந்தாரு. ஏன்னா மற்ற சுவிசேஷ நற்செய்தி நூல்கள்ல இருக்கிற சில விஷயங்கள் இங்க பார்க்க முடியாது. ஏன் அதை பார்க்க முடியாது அப்படின்னா, மத்தேயும் பரிசுத்தாவினுடைய தூண்டுதலினாலே அந்த ஸ்டேஜ் அவர் செட் பண்ணும் பொழுது, ஒரு யூதன் என்ன சொன்னா இந்த டீச்சிங் அத்தாரிட்டேட்டிவா எடுத்துக்கிடுவான் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்ததுனால, அது நல்லாவே அவருக்கு புரிஞ்சிருந்ததுனால, இந்த டீச்சிங் என்னது, இதை யாரு கொடுக்குறா, அந்த டீச்சிங் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த ஸ்டேஜ முதலாவது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா செட் பண்றாரு. சோ அததான் நம்ம முதல் 4 அதிகாரங்கள்ல பார்க்க முடியும். சோ அவர் எழுதுறது இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில உண்மையா நடந்ததுதான். ஆனா அவர் அந்த இன்ஸ்டன்ஸை கோர்த்து எழுதும் பொழுது, இந்த சர்மன் ஆன் த மவுண்ட் டீச்சிங்காக அந்த அத அந்த கிரவுண்ட வந்து அவர் என்ன என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா ப்ரிப்பேர் பண்றாரு. அதுதான் நம்ம வந்து 1ஆம் அதிகாரத்துல இருந்தே அதான் நம்ம பாக்குறோம். அது போன வாரம் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல அவுட்லைன்ல நான் சொன்னேன். சோ என்ன சொல்றாரு, 1ஆம் அதிகாரத்துல ஏன் அவர் வந்து ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகள், தாவீதுல இருந்து எக்ஸைல் வரைக்கும் 14 தலைமுறைகள், சாரி, ஆபிரகாம்ல இருந்து தாவீது வரைக்கும் 14, சாரி சரி சரிதான் 14 தலைமுறைகள், தாவீதுல இருந்து எக்ஸைல் வரைக்கும் 14 தலைமுறைகள், எக்ஸைல்ல இருந்து கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகள்னு ஏன் சொல்லி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொன்னா, அதிலே தட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ் ஃபார் ஜூஸ். அதை நம்ம புரிஞ்சுக்காததுனாலதான் நம்ம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா அதை வேறு விதமா புரிந்து கொள்றோம். அந்த மெசேஜ் என்ன? த மெசேஜ் இஸ் திஸ் இஸ் த end that you were expecting. சோ என்ன அப்படின்னா, யூதர்களுடைய மைண்ட்ல எப்பவுமே இந்த நம்ம இன்னைக்கு நினைக்கிற எஸ்கெட்டாலஜி கிடையாது, அவங்களுடைய எஸ்கெட்டாலஜி. அவங்க நம்ம எஸ்கெட்டாலஜி நமக்கு இன்னைக்கு தெரியும், நம்ம அதை அடிக்கடி நம்ம பேசிட்டு இருக்கிறோம், அதை நான் திரும்பவும் சொல்ல விரும்பல. ஆனா யூதர்களுடைய எஸ்கெட்டாலஜி என்ன அப்படின்னா, தங்களுடைய ஹிஸ்டரி, அவங்களுடைய சரித்திரம், இல்லாவிட்டால் அவங்களுடைய ஸ்டோரி, இன் அதர் வேர்ட்ஸ் அவங்களுடைய ஸ்டோரி, அவங்களுடைய அந்த கதை, ஆபிரகாமிலிருந்து தொடங்கப்பட்ட அந்த யூதர்களுடைய கதை, உலகத்தை, பாழாய் போன உலகத்தை சரி செய்யும்படியாக ஆபிரகாமை தெரிந்து கொண்டு தேசமாக உருவாக்கின அந்த கதை நிறைய ட்விஸ்டோட போயிட்டே இருக்குது. இதனுடைய ஃபுல்ஃபில்மெண்ட் குறித்து தான் தீர்க்கதரிசிகள் எல்லாருமே தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுதான் அந்த எஸ்கட்டாலஜி, அதுதான் அந்த இறுதி அல்லது அந்த முடிவு. சோ அந்த எஸ்கட்டாலஜி, அந்த முடிவை வந்துடுச்சுன்னு சொல்றதுக்காக தான் அவர் இத என்ன செய்யறாரு, 14 14 14 மொத்தம் 3 14, அதாவது 6 7. நவ் கிரைஸ்ட்ல என்ன வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, the seventh has come, 7வது வந்து விட்டது. இன்னைக்கு நம்ம இன்னும் என்னமோ வரணும், அப்கோர்ஸ் அது 7வது நிறைவடையவில்லை, அதை நம்ம ஒத்துக்கிறோம். ஆனா கிறிஸ்தவத்துடைய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இன்னும் ஏதோ சம்திங் வரணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை தான் நமக்குள்ள இன்னைக்கும் உருவாக்கி கொண்டே இருக்கிறாங்க. என்ன வரணும் அப்படின்னா, இன்னும் அவரு யூஎஃப்ஓல இருந்து இறங்கி வரணும், ஸ்பேஸ்ல இருந்து இறங்கி வரணும். பட் மேத்யூட செய்தி என்ன? He has come. He has come. The time has come.
அந்த எஸ்கட்டாலஜி வந்து விட்டது, அந்த நிறைவு வந்து விட்டது என்பதுதான் அவருடைய நற்செய்தியில எம்பசைஸ் பண்றாரு. சோ இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடணும். அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்றது நல்லா புரிஞ்சுக்கணும். சோ முதலாம் அதிகாரத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கிரைஸ்ட் வரைக்கும், அப்ப எக்ஸைல் டு கிரைஸ்ட் அப்படின்னா, எக்ஸைல்ல இருந்து எப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் எக்ஸைல் அது வந்து என்னது உபாகமத்திலேயே சொல்லப்பட்டது. நீங்க கேட்க மாட்டீங்க நான் சொல்றது. நம்ம பலமுறை ரோமன்ஸ் படிக்கவும் பார்த்துட்டோம். நீங்க கண்டிப்பா பின்வாங்கி தான் போவீங்க, உங்களை சிறையிருப்புக்கு ஆண்டவர் அனுப்புவாரு, உங்களை துரத்தி விடுவாரு, அதெல்லாம் சொல்லப்பட்ட காரியங்கள் தான். சொல்லப்பட்ட காரியங்கள் அதே நிறைவேறிடுச்சு. பட் அகைன் ரெஸ்டோரேஷன் ஒண்ணு உண்டு. இஸ்ரவேல் உலகத்துக்கு ஆசீர்வாதமாக மாறக்கூடியதுன்னு ஒண்ணு உண்டு தீர்க்க தரிசனங்கள் அடிப்படையில. அது எப்போ வரும்ன்ற அவங்க எக்ஸ்பெக்டேஷன். அது நடக்க மாட்டேங்குதே. ஆலயம் கட்டப்பட்டாச்சு, 20க்கு அழகா அலங்கரிச்சு சிங்காரிச்சாச்சு. பட் தேவனுடைய மகிமை இன்னும் வரல. புறையினத்தார் இன்னும் எருசலேமை நோக்கி ஓடி வரல. இது எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லிதான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி இருக்காங்க. சோ மத்தேயு சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவிலே அது வந்து விட்டது. தட் இஸ் மேத்யூஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த காஸ்பல். பரலோகத்துக்கு போறதுக்கான வழி வந்துடுச்சுன்னு இல்ல, உலகம் என்னது, இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள் அந்த எக்ஸைல இருந்து, சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு அந்த முழு உலகமும் விடுதலை ஆகுற, முழு உலகத்திற்கும் விடுதலை கொடுக்கிற, பவுலோட லாங்குவேஜ்ல சொன்னா நம்ம ரோமர் 8ஆம் அதிகாரத்துல பார்த்த மாதிரி சகல சிருஷ்டியும் படைப்பு முழுமையும் தவித்து விடுதலைக்காக காத்திருக்கிறது. அந்த விடுதலை இயேசுவிலே ஆரம்பித்து விட்டது. இயேசுவிலே தான் அந்த விடுதலை, இயேசுவிலே அது கம் அப்படின்றதுதான் மேத்யூட செய்தி. அதுக்காக தான் அவர் பேசல முதல்ல என்ன கொண்டு வர்றாருன்னா, எக்ஸைல இருந்து நவ் கிரைஸ்ட் வரைக்கும். சோ கிரைஸ்ட்ல நவ் என்ன வந்துருச்சு, விடுதலை வந்துருச்சு அப்படின்றது முதலாவது செய்தி. அடுத்தது அவருடைய பிறப்பை குறித்து சொல்றாரு. நான் போன வாரம் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்ல அவரு காலத்தை சொல்றாரு. யூதர்களுடைய சரித்திரத்தின் 1ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு, அவங்க காலங்களை பொறுத்த வரைக்கும் எண்டு, அதுதான் கிரைஸ்ட்ல தான் அந்த எண்டு, அல்லது கிரைஸ்ட்ல தான் அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்றத சொல்றாரு. ரெண்டாவது, இப்போ கிறிஸ்துவனுடைய பிறப்புக்கு நேரா போறாரு 18ஆம் வசனத்துல. அது போகும் பொழுதும் என்ன அவருக்கு மேபி நிறைய சொல்லிருக்கலாம் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து. மேபி லூக்கா சொல்ற மாதிரி முன்னணையே சொல்லியிருக்கலாம், பெத்லகேம சொல்லியிருக்கலாம், சத்திரத்தை சொல்லியிருக்கலாம், மேப்பர்களை சொல்லியிருக்கலாம். எல்லாமே அன்னைக்கு அவரை பத்தி இருந்த செய்திகள் தானே. பட் வை மேத்யூ பர்டிகுலர்லி ஃபோக்கஸஸ் ஆன் ஜோசப்? ஏன்னா he wants to emphasize the virgin birth. ஏன் இந்த வெர்ஜின் பர்த் அவர் எம்பசைஸ் பண்றாரு அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது எல்லாமே எதுக்கு செட் பண்றாரு, மலை பிரசங்கத்துக்கு செட் பண்றாரு. சோ அவர் எதை எம்பசைஸ் பண்ண விரும்புறாரு அப்படின்னு சொன்னா, this man who is preaching on this mountain side is no ordinary man. இந்த மவுண்டன்ல உட்கார்ந்து அந்த நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்ற அந்த மனிதர் நீங்க நினைக்கிற மாதிரி யாரு கிடையாது, சாதாரணமான மனுஷன் கிடையாது. அவருடைய பர்த்டே என்னது, அதிசயமானது. அவருடைய பர்த்டே அதிசயமானது. ஓகே, அதை அவர் எடுக்கிறதுக்கு என்ன சொல்றாரு, அதுக்கு என்ன யூஸ் பண்றாரு பாருங்களா. அதுக்குதான் அவங்க ஸ்டோரியை கொண்டு வராரு. நம்ம நினைக்கிற மாதிரி யோசேப்பு நீதிமான்னு காமிக்கிறதுக்கோ அல்லது வேற எதையும் அஃப்கோர்ஸ் வி கெட் சோ மெனி லெசன்ஸ் ஃப்ரம் அந்த இதுல இருந்து, அந்த காட்சியில இருந்து நமக்கு நிறைய செய்திகள் கிடைக்குது, நமக்கு இல்லைன்னு சொல்லல. அதே நேரத்துல அவருடைய இன்டென்ஷனை பாத்தீங்கன்னா, அவருக்கு எதுல கொண்டு வந்து முடிக்கணும் அப்படின்னா, ரெண்டு விஷயங்கள். ஒண்ணு, அந்த வெர்ஜின் பர்த் அவர் எதுக்காக வெர்ஜின் பர்த்தை ஃபோக்கஸ் பண்றாரு அப்படின்னா, நம்ம நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து இது ஏழி சர்ச்சுக்கு எழுதுறாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல் நூற்றாண்டுல இருந்த சபைக்கு அவர் எழுதுகிறார், கிறிஸ்தவர்களுக்கு அவர் எழுதுகிறார். மெயினா நற்செய்தின்னு ஒண்ணு நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம காஸ்பல் ட்ராக்ஸ் கொண்டு நான் கிறிஸ்டியன்ஸ் கொடுக்குற மாதிரி அங்க கொடுக்கறதுக்காக அவர் எழுதுனது இல்ல. ஸ்பெசிபிகலி அவர் அட்ரஸ் பண்ற காங்கிரிகேஷன், அவர் அட்ரஸ் பண்ற ரீடர்ஸ், கேட்கிறவங்க யார் அப்படின்னா, அதை வாசிக்க கேட்கிறவங்க யார் அப்படின்னா யூத கிறிஸ்தவர்கள். சோ அதனால அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நேர அவருக்கு எங்க கொண்டு போறாரு அப்படின்னா, இங்கதான் மத்தேயுவோட என்ன சொல்றது, மத்தேயு 1ஆம் அதிகாரமே பழைய ஏற்பாடு தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பழைய ஏற்பாட்டை தள்ளியாச்சுன்னா கிறிஸ்டியானிட்டியே கிடையாது. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 17 வசனத்துல பழைய ஏற்பாட்டை முடிச்சாச்சு அவரு. ஹோல் ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஹஸ் கம், சரித்திரம், அந்த ஹோல் ஸ்டோரி ஹஸ் கம், பட் ஸ்டோரி இஸ் கோயிங் டு எண்ட்ன்றதுதான் அவருடைய செய்தி. இதுல என்ன செய்தி அப்படின்னா, முதல் முதல் கோட் வருது. என்ன கோட் அப்படின்னு சொன்னா, நமக்கு தெரியும்
அவள் ஒரு குமாரனை பெறுவாள், இல்ல ஏதோ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அதுக்கு முன்னாடி அவர் எதை சொல்லிட்டாரு, நான் அது போன வாரம் சொல்லிட்டாரு, ஞாபகப்படுத்திடுறேன். 21ஆம் வசனத்துல அவர் முக்கியமா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி அவர்களை என்ன செய்வாரு, ரட்சிப்பார். அந்த ரட்சிப்பு என்னது? தமது ஜனம்ன்றது என்னது? ஏன் காட்ஸ் பீப்புள், ஹோன் பீப்புள் இஸ்ரேல். அவங்க அவருடைய இந்த நோக்கம் என்ன, வர்றதுக்கு உலகத்துக்கு வர்றதுக்கான நோக்கம் என்னது? உலகத்தின் பாவத்தை அவர் சுமந்தது உண்மைதான். ஆனா பர்டிகுலர்லி அண்ட் ஸ்பெசிபிக்கலி முதல்ல அதை உலகத்தின் பாவத்தை சுமக்கிறதுக்கு முன்னாடி அவர் யாருடைய பாவத்தை நீக்கணும் அப்படின்னா, இஸ்ரவேலுடைய பாவத்தை நீக்கணும், யூதர்களுடைய பாவத்தை நீக்கணும். அதை நீக்கிறதுக்கு அவர் என்ன செய்யணும்? அதுதான் அவர் கடைசியில சொல்லி முடிக்கிறாரு. ஏன் உங்கள் பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படுகிற இந்த ரத்தமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. சோ வாட் இஸ் தட் ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின்? வாட் இஸ் தட் பாவத்திலிருந்து என்னது விடுதலை பெறது அல்லது பாவத்தை நீக்கிறதுலாம் என்னது? bringing back bringing back into the purpose of God. So தேவனுடைய திட்டத்துக்கு நேராக கொண்டு வருகிறது தான் என்னது? தேவனுடைய திட்டத்துக்கு நேராக அவங்களை என்ன பண்றது? கொண்டு வர்றது. தேவனுடைய திட்டத்துக்கு நேராக அவங்களை கொண்டு வர்றது. சோ அதான் ஆண்டவருடைய திட்டம். ஆண்டவருடைய பிளான் என்ன அப்படின்னா, தேவனுடைய திட்டத்துக்கு நேராக அவங்களை கொண்டு வர்றதுக்காக தான் இப்ப இயேசு கிறிஸ்துவார் என்ன செய்யறாரு, அனுப்புறாரு. பட் அது எப்படி பண்றாரு அப்படின்றது வந்து அகைன் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அகைன் இது எப்படி கிடையாது அப்படின்னா, இஸ்ரவேலுடைய யூதர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா தான் அவர் சிலுவையில மறிக்கிறாரு. ஆனா அதே நேரத்துல இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், இட் இஸ் நாட் என்னது ஜஸ்ட் கடவுள் கோபமா இருந்தாரு, பாவத்தை நீக்கணும்னா யாரையாவது ஒருத்தர் அவரு எப்படியாவது அடிச்சு கொல்றத பார்த்தாதான் அவருக்கு கோபம் தீரும். நமக்கு அப்படித்தானே தோணும். சிலுவையில அவர் ஏன் முடிக்கிறாரு அப்படின்னா, கடவுள் ரொம்ப கோபமா இருந்தாரு, அவருடைய கோபத்தை தணிக்கிறதுக்கு யாராவது வருவாங்களான்னு அவர் காத்துக்கிட்டே இருந்தாரு. சோ இயேசு கிறிஸ்து வந்தாரு, அவரை எந்த அளவுக்கு அடிச்சு துவைக்க முடியுமோ துவைச்சிட்டு அவருக்கு கோபத்தை என்ன பண்ணிட்டாரு, நீக்கிட்டாரு. அப்படின்னு நம்ம நினைக்கிறது தவறு அப்படின்றத நான் சொல்ல விரும்புறேன். பட் ஆனா ஆனா அவரு என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல மனுக்குலத்தை, இஸ்ரேல மட்டும் இல்ல, இஸ்ரேல் மூலமா த்ரூ இஸ்ரேல் ஹோல் மேன் கைண்டையும், தமிழ் ஜனத்தின் பாவத்தை நீக்கி அவளை ரட்சிப்பார் அப்படின்னா ஹோல் மேன் கைண்டையும் அவர் அந்த பர்பஸ்குள்ள கொண்டு வர்றாரு. எந்த மார்க்க அவங்க மிஸ் பண்ணாங்களோ, எந்த லெக்க அவங்க தவறுனாங்களோ அதுக்குள்ள அவர் என்ன பண்றாரு, கொண்டு வர்றாரு. அதுதான் அவர் எம்பசைஸ் பண்ண விரும்புறாரு. அதுக்காக தான் அவங்களுக்கு என்ன பேர், அவருக்கு என்ன பேர் கொடுக்க சொல்றாரு அப்படின்னா, ஜீசஸ் அப்படின்ற பேரை கொடுக்க சொல்றாரு. நமக்கு நல்லாவே தெரியும் ஜீசஸ் அப்படின்றது ஜாஷுவா, இன்னொரு இடத்துல சொல்ல போனா யெஷுவா. யெஷுவா அப்படின்னா என்னது? லார்ட் யாவே, யாவே சேவ்ஸ், யாவே சேவ்ஸ், அதான் யாஷுவா. சொல்ல போனா முதல்ல யாரை கொண்டு, ஜாஷுவா கொண்டு வர, ஹீஸ் அனதர் ஜாஷுவா. சோ ஜீசஸ்ன்ற அவருடைய பேருக்கே அர்த்தம் என்னது அப்படின்னா, யெகோவா ரட்சிக்கிறார், யெகோவா ரட்சிக்கிறார். என்னத்தை ரட்சிக்கிறாரு? ஜாஷுவா எதுல இருந்து ரட்சிச்சாரு? இஸ்ரவேலருக்கு தேசத்தை பங்கிட்டு கொண்டு கொடுத்தாரு, வாக்கு அளிக்கப்பட்ட கானான் தேசத்தை அவங்களுக்கு கொடுத்தாரு. சோ அதான் யாவே ரட்சிக்கிறார். சோ தே சேம் நேம், ஜாஷுவாவோட அதே நேம் தான் கிரீக்ல என்னது சொல்லி இருக்குது, யெஷுவா. ஓகே. சோ அப்போ அந்த பேரை கொடுங்கன்னு சொல்லி சொன்னதை முதல்ல போக்கஸ் பண்றாரு. நமக்கு கதை தெரியும், அதனால கதைக்கு நான் போகல. சோ வை ஹி சேஸ் அந்த லிஸ்ட், அந்த அந்த குறிப்பிட்ட விஷயத்தை அவர் ஏன் வலியுறுத்துறாருன்றத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். சோ முதலாவது அதை சொல்றாரு, யெஷுவா அப்படின்றத. பட் இந்த யெஷுவா என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த அவங்க வழி தவறின அதுல இருந்து அவங்கள மீட்கிறார் அப்படின்றத சொல்றாரு. ரெண்டாவது, இது எல்லாமே அப்படிதான் 22ஆம் வசனத்தை ஆரம்பிக்கிறாரு. ஆல் திஸ் டுக் பிளேஸ் டு ஃபுல்ஃபில் வாட் த லார்ட் ஹேட் செட் த்ரூ த ப்ராஃபட். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆல் திஸ், இது எல்லாமே வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ப்ராஃபசி. திரும்ப திரும்ப அதான் சொல்றாரு பாத்தீங்களா. ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம நினைக்கிற மாதிரி பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட நிறைவேறுது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா திரும்ப திரும்ப இந்த மத்தேயு 1, 2 அதிகாரங்கள்ல திரும்ப திரும்ப இதுதான் தீர்க்கதரிசி எழுதுனது, இதுதான் தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது, அதுதான் இங்க நிறைவேறுது அப்படின்றத அவங்க திரும்ப திரும்ப சொல்றதை நம்ம பார்க்க முடியும். சோ த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ப்ராஃபசி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ப்ராஃபசி அப்படின்றத அவங்க எப்படி பாக்குறாங்க, அப்படி பாக்குறாரு மத்தேயு எப்படி பாக்குறாரு, அல்லது அதை அவருடைய இந்த நற்செய்திய வாசிக்கிற கேட்கிற எல்லாரும் எப்படி பார்க்கணும்னு விரும்புறாரு அப்படின்னு சொன்னா,
நம்ம நினைப்போம், நம்ம எப்படி நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஏதோ கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அப்படின்றது இயேசு கிறிஸ்துவ ஒரு பத்தின ஒரு ப்ரெடிக்ஷன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ பத்தின ஒரு ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா மத்தேயு அதை எப்படி பாக்குறாரு அப்படின்றதுக்கு நம்ம கொஞ்சம் அந்த பகுதியை நம்ம திருப்பி பார்க்கலாம். சோ அவருடைய எம்பசைஸ் இங்க என்னன்றதை நம்ம அடுத்தது வருவோம். இந்த காரியம் வந்து சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆஹ், தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா ஏசாயா 7 அதிகாரம் 14 2 வசனங்கள் அவர் அங்க மிக்ஸ் பண்றாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதோ கன்னிகை கர்ப்பவதி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் அப்படின்றது அங்க வருது. இந்த இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது அர்த்தமாம் அப்படின்றது அங்க வருது. இது வந்து ஏசாயா 7 அதிகாரம் 14 வசனம், ஏசாயா 7 அதிகாரம் 14 வசனம், 8 அதிகாரம் 8 வசனம் 10 வசனம் ரெண்டையும் திருப்பி வச்சுக்கோங்க. ஏசாயா 7 அதிகாரத்தையும் வச்சுக்கோங்க ஒரு கையில, 8 அதிகாரத்தையும் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஆஹ் கொஞ்சம் நல்லா நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இதுல நம்ம எதையும் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா தீர்க்க தரிசனங்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணலாம், புரிஞ்சுக்கலாம். 7 அதிகாரம் 8 வசனம் இது என்ன சூழ்நிலை அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். 7 அதிகாரம் 14 வசனம் அங்க வந்து தீர்க்கதரிசி ஏசாயா வந்து ஆஹ் ஆஹ் அசீரியாவோட அடிமைத்தனத்திலிருந்து அவங்கள வந்து ஆஹ் ஆஹ் ஒரு அந்த ஒரு சூழ்நிலையை அவங்கள கேப்சர் பண்ணக்கூடிய வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் அங்க ஆஹ் பாக்குறோம். சோ நீங்க அதை பிறகு வாசிச்சு பார்த்துக்கோங்க அந்த முழுமையை. நான் ஏற்கனவே ஒரு பைபிள் ஸ்டடியில இதை குறித்து சொன்னேன்னு சொல்லி நினைக்கிறேன். பல பல வாரங்களுக்கு முன்னாடி. ஒரு வருஷமோ ஒன்னு 2 வருஷம் இருக்கும். ஸோ அதனால அதை திரும்ப ஃபுல்லா போக விரும்பல. ஆனா இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 7 அதிகாரம் 14 வசனத்துல பார்த்தோம்னா, ஆகையால் கர்த்தர் தாமே ஒரு அடையாளத்தை உமக்கு கொடுப்பார், the virgin will be with child and will give birth to a son and will call him Emmanuel and will call him Emmanuel. ஸோ இதான் ரொம்ப முக்கியமான ஒரு நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன் இதை வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் வாட் ப்ராஃபிட் ஐசாயா டோல்ட் அப்படின்னு சொல்லி மத்தேயு சொல்றாரு அப்படின்னு சொல்றதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த கன்னிகை யாரு, அந்த குமாரன் யாரு அப்படின்றது. அந்த பகுதியில அந்த ஏசாயா 7 அதிகாரம் 8 அதிகாரம் இந்த 2 அதிகாரங்களுடைய கான்டெக்ட்ல பார்த்தா அது தொடர்ந்து அங்க ஏசாயாவுக்கு பிறக்க போகிற ஒரு என்னது பையனை பத்தி தான் அங்க சொல்லி இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆனா அடுத்த 8 அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆஹ் பேர் வந்து அவங்க என்ன கொடுக்கல அப்படின்னு சொன்னா இம்மானுவேல் அப்படின்னு சொல்லி கொடுக்கல. அதனாலதான் நான் உங்கள்ட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா 8 அதிகாரம் பதி ஆஹ் 8 அதிகாரம் 8 அதிகாரம் 8 வசனம் இல்லையா? 8 அதிகாரம் 8 வசனம். சோ அங்க வருது 8 அதிகாரம் 8 வசனத்துல என்ன வருது அப்படின்னா, யூதாவுக்குள் புகுந்து பிரவாகித்து கடந்து கழுத்து மட்டும் வரும் என்றார், இம்மானுவேலே அவன் செட்டைகளின் விரிவு உமது தேசத்தின் விசாலத்தை மூடும். சோ இம்மானுவேல் என்று சொல்லி பெயர் கொடுக்க சொல்றாரு. யாருக்கு? பிறக்க போகிற அந்த குழந்தை இம்மானுவேல் என்று சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி அந்த குமாரன் அறியப்படுவாருன்னு சொல்லி சொல்லிட்டு, அதுக்கு பிறகு 8 அதிகாரத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இம்மானுவேலே அவன் செட்டைகளின் விரிவு உமது தேசத்தின் விசாலத்தை மூடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ நான் அந்த பகுதியை நீங்க டீட்டெயிலா வாசிச்சு பாருங்க. ஜஸ்ட் நான் அதனுடைய விளக்கத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சோ இம்மானுவேல் ஏன் மத்தேயு வந்து இம்மானுவேல் அப்படின்றத இங்க முதலாவது கொண்டு வர்றாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த கன்னிகைக்கு கர்ப்பவதியாகி பிறந்திருக்கிற இந்த குமாரன், இவர் வந்து சாதாரண குழந்தை கிடையாது. அவர் யாரு? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை என்ன பண்றார் அப்படின்னா ஃபுல்ஃபில் பண்ணுகிறவர். சோ எதை அவர் நிறைவேற்றுகிறார் அப்படின்னு சொன்னா, தேவன் நம்மோடு இருக்கிறார். சோ இஸ்ரேல் ஜனங்களை பொறுத்த வரைக்கும்
தேவன் அவங்க நடுவுல வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க. அவங்க நடுவுல தான் அவர் வாசம் பண்ணுகிறார். பட் அவங்க எக்ஸைல்ல போனதுக்கு அப்புறம் தேவன் அவங்க நடுவுல இருக்கிறாரா? இல்ல. அதனாலதான் தீர்க்கதரிசிகள் வந்து நிறைய இடத்துல புலம்புவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆண்டவரே நீர் ஏன் வந்து எங்களை விட்டு போயிட்டீரு, நீங்க எங்கள்கிட்ட வந்து ராத்தங்க வர்ற போல வர்றீரு அப்படின்லாம் வந்து நீங்க எரேமியாவுல புலம்பல்ல எல்லாம் வாசிக்க முடியும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவன் அவர்களோடு கூட இல்லை என்பதை அவங்க நல்லா புரிஞ்சிருந்தாங்க. தேவன் கிதியோன் கேட்டது மாதிரிதான், கர்த்தர் எங்களோடு இருந்தால் எங்களுக்கு இப்படிலாம் நாங்க எப்படி சிறையிருப்புக்குள்ள போவோம் அப்படின்றதான் அவங்களுடைய கொஸ்டின். மத்தேயு என்ன சொல்ல விரும்புறாரு அப்படின்னு சொன்னா, ஏசாயா காலத்துல ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, அசீரியா சுத்தி வர்றான், எகிப்து ஒரு பக்கம் வருது. இந்த சூழ்நிலையில தேவன் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறாரு. என்ன அடையாளத்தை அப்படின்னு சொன்னா, இம்மானுவேல் வில் கம். இந்த இம்மானுவேல் வருவாரு. இந்த இம்மானுவேல் வர்ற பொழுது அந்த இம்மானுவேலால தான் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த நபரால தான் அவங்களுக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா, உண்மையான பாதுகாப்பையும் உண்மையான ரட்சிப்பையும் கொடுக்க முடியும் அப்படின்றத ஏசாயா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா சொல்ல வர்றாரு. அன்னைக்கு இருந்த காலத்துல ஒருவேளை அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து ஏசாயா காலத்திலே நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. ஆனா ஏசாயா காலத்துல அது நடந்தது உண்மைதான். ஆனா மத்தேயு எதை அவர் சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, டு ஃபுல்ஃபில் வாட் த ப்ராஃபசி ப்ராஃபட் டோல்ட், அல்லது தீர்க்க தரிசனத்தினால தீர்க்கதரிசியால உரைக்கப்பட்டது. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த ஃபுல்ஃபில் அப்படின்றதுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, பட் இட் ஹஸ் நாட் பீன் கம்ப்ளீட்டட். அது கம்ப்ளீட் ஆகல. கர்த்தர் கூட இருக்கிற நிறைய ராஜாக்கள் அவ்வப்பொழுது எழும்பினாங்க. நிறைய ராஜாக்கள் கூட யூத ராஜாக்களோடு கூட கர்த்தர் இருக்கல, சிலரோடு கூட கர்த்தர் இருந்தார். ஆனா மத்திய போக்கஸ் பண்ண விரும்புகிறது என்ன அப்படின்னு சொன்னா, நவ் இப்ப பிறந்திருக்கிற அல்லது பிறந்த இந்த இயேசு கிறிஸ்து, he is the one who யார் யார் இருக்கு, யாரு அது? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நிறைவேற்றுகிறவர். ஏன் அப்படின்னா, he himself is God. அவரே தேவன் தான். சோ அதுதான் அவர் வந்து சொல்ல வர்றாரு. மேபி நம்ம வந்து இந்த ட்ரினிட்டில நிறைய நேரம் என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா, ட்ரினிட்டியை பார்க்கும் பொழுது ஃபாதர் யாரு, சன் யாரு, ஹோலி ஸ்பிரிட் யாரு அப்படின்லாம். பட் பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷன் லேட்டரான் ஏர்லி ஏர்லி சர்ச் பீரியட்ல, ஏர்லி சர்ச் ஏஜ்ல சில குழப்பங்கள் வந்தனால அவங்க இதுக்கெல்லாம் என்ன கொடுக்குறாங்க, டெபினிஷன் கொடுக்குறாங்க. பட் மத்தேயு என்ன எழுதும் போதே என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னு சொன்னா, காட் வித் அஸ் அப்படின்றது இப்போ வந்தாச்சு. யார் மூலமா? இயேசு கிறிஸ்து மூலமா வந்தாச்சு. சொல்ல போனா இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் நம்மோடு கூட இருக்கும்படியாக வந்து விட்டார் அப்படின்றத அவர் சொல்லி, அதனாலதான் கடைசியில மற்ற 28ஆம் அதிகாரத்தின் கடைசியில நம்ம அந்த பேராணை கிரேட் கமிஷன் சொல்லுவோம் இல்லையா, அதை சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லி முடிக்கிறார் அப்படின்னா, உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். சோ தட் மீன்ஸ் ஜீசஸ் கூட இருந்தா இட் இஸ் லைக் காட் வித் அஸ், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதுதான். சோ தட் இஸ் த அவர் கொண்டு வர விரும்புகிற அந்த என்ன சொல்றது போக்கஸ், அல்லது அவர் வலியுறுத்த விரும்புகிற முக்கியமான ஒரு அந்த செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ஜீசஸ் த சன் ஹூ இஸ் பார்ன் ஹிம்செல்ஃப் இஸ் காட். அவரு தேவன் தான் அப்படின்றத அவர் அங்க போக்கஸ் பண்ண விரும்புறாரு. சரி, சோ இப்ப அடுத்த பகுதிக்கு நேரா போவோம். ஒருவேளை இந்த மத்திய ஏசாயா 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தை முடிஞ்சதுன்னா நீங்க அடுத்த வாரம் ஒரு முறை வாசிட்டு வாங்க. ஏன் நான் அதை வாசிட்டு வர சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இதுல இத நான் போக போக நம்ம இதை பார்க்க பார்க்க மத்தியில ஒரு தீர்க்க தரிசனங்கள் எப்படி புரிந்து கொள்றாருன்றது புரியும். பட் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தை நீங்க ஒரு தடவை வாசிங்க அப்படின்னு சொன்னா, வாசிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த சூழ்நிலை என்ன, அந்த சூழ்நிலையை மத்தே எப்படி அதை புரிந்து கொள்றாரு என்பது உங்களுக்கு புரிய வரும். சரி, இப்போ அடுத்து அடுத்து மூவ் ஆன் பண்ணி போவோம். மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல அந்த அது அது அந்த அதிகாரம் அதோட முடியுது. இயேசு என்று பெயரிட்டாள் அப்படின்றதோட முடியுது. இப்ப அடுத்து இந்த 2ஆம் அதிகாரத்துல அவரு எதுக்கு நேரா கொண்டு போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டைரக்டா எங்க போயிறாரு அப்படின்னு சொன்னா, கிழக்கிலிருந்து இருந்து வந்த சாஸ்திரிகள். சோ 1ஆம் அதிகாரத்துல பிறக்கிருந்திருக்கிற இந்த பேபி, அல்லாவிட்டால் இந்த சர்மன் ஆன் த மவுண்ட்ல பிரசங்கிக்கிற இந்த நபர் சாதாரண மனிதர் அல்ல அப்படின்றத சொல்றாரு. எப்படி சொல்றாரு? அவர் வெர்ஜின் பர்த்ல சொல்றாரு, தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்ட அந்த காட் வித் அஸ், தேவனே நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுவார் அப்படின்ற அந்த இம்மானுவேல் இவருதான் அப்படின்றத சொல்றாரு.
இந்த ரெண்டையும் சொல்றாரு. தட் இஸ் ப்ராஃபஸியோட ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நாட் ப்ரெடிக்ஷன் பட் ஃபுல்ஃபில்மெண்ட். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த இந்த ஆஹ், இப்படி இஸ்ரவேல் ஜனங்களுடைய அல்லது யூதர்களுடைய சிறையிருப்பு திருப்பப்படும் பொழுது என்னெல்லாம் நடக்கும், என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, எங்கெங்கெல்லாமோ இருந்து அவரை தேடி வருவாங்க. ஏன்னா he is going to be the king of the Jews. சோ ரெண்டாம் அதிகாரத்துல அவர் எதை கொண்டு வர்றார் அப்படின்னு சொன்னா, யூதர்களுக்கு யூதருக்கு ராஜா. மேபி இந்த சாஸ்திரிகளை பத்தின அக்கௌண்ட் வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. எங்க நியூக்லயோ மார்க்குலயோ யோவான்லயோ பார்க்க முடியாது. மத்திய மட்டும் அதை எடுத்து எழுதுறாரு. எதுக்காக எழுதுறாரு அப்படின்னு சொன்னா, அவரை யார காமிக்க விரும்புறாரு அப்படின்னு சொன்னா, யூதர்களுடைய ராஜாவாக அவர் காண்பிக்கும்படியாக விரும்புகிறார். சோ அதற்காக தான் நம்ம அந்த ஒவ்வொரு ப்ராஃபஸியா நம்ம பாசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அது புரியும். பட் இருந்தாலும் நான் அந்த 4 அதிகாரங்களுடைய அவுட்லைனை மட்டும் இன்னைக்கு சொல்லிட்டு ப்ராஃபஸிஸோட இன்டர்பிரேஷனுக்கு முடிஞ்சா அதை இடையிடையே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அஹ், முதலாவது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவங்க ஏரோதுடைய அரண்மனையில போய் கேட்கிறாங்க. ஏரோதுடைய அரண்மனையில போய் கேட்ட உடனே 4ஆம் வசனத்துல அவரின் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவரிடத்தில் விசாரித்தார். ஏன்னா ஆஹ் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். 2ஆம் வசனத்துல சொல்லி இருக்குது, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டு வர்றாங்க. அப்போ அங்க இருக்கிற வேத பாரகர் பரிசெயர் எல்லாரையும் கூப்பிட்டு, முக்கியமா வேத பாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து எங்க பிறப்பார் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்க உடனே சொல்றாங்க, யூதேயர் உள்ள பெத்லஹேமில் பிறப்பார் அப்படின்னா. நல்லா தெரியும், நல்லா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தே ஹேட் தட் எக்ஸ்பெக்டேஷன். என்ன எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொன்னா, இவர் வருவாரு அப்படின்றது எதை அடிப்படையா வச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வசனத்தையும் சொல்றாங்க. தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்றதையும் அங்க சொல்றாங்க. யூதயா தேசத்தில் உள்ள பெத்லஹேமே, யூதாவின் பிரபுக்களில் இது சிறியதல்ல, என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். சோ அந்த அந்த வசனத்தையே அகைன் அதுவும் அதனுடைய தீர்க்கதரிசனத்தை நிறைவேறுதல் அப்படின்றதையும் அவரு காமிக்கிறாரு. அடுத்தது அதற்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க அடுத்ததான் நேரடியா எங்க கொண்டு போறாரு அப்படின்னு சொன்னா, அந்த 10, 11ஆம் வசனங்கள், அது 10, 11, 12 ரொம்ப முக்கியமான வசனங்கள். ஏன் அதை நான் முக்கியமான வசனங்கள் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, மேபி அதை தான் நான் சொல்ல வர்றேன். அதாவது சில இடங்கள்ல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ப்ராஃபஸியே சொல்றாரு, இந்த ப்ராஃபஸி இங்க எழுதப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. சில இடங்கள்ல அவர் சொல்லல. ஆனா இயேசு கிறிஸ்துவ அவரு ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிறது எல்லாமே எதை காமிப்பார் அப்படின்னு சொன்னா, தீர்க்க தரிசனங்களில் எல்லாம் அவங்க இஸ்ரவேலருக்கு அல்லது அவங்களுடைய கதையினுடைய முடிவு, அதனுடைய கம்ப்ளீஷன் எப்படி இருக்கும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதோ அது எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவிலே நடக்கிறது தான் அவர் காமிக்கிறாரு. அதுக்காக தான் அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, அங்க பிள்ளைய பணிந்து கொண்டார்கள் அப்படின்லாம் போட்டிருக்கோம். இதெல்லாம் அவர் சும்மா எழுதல. மேபி ஏன் இவ்வளவு எம்பசைஸ் பண்ணி இவர் எழுதுறாரு, பிள்ளையை கண்டு they bow down and worship him அப்படின்னு சொல்லி 11ஆம் வசனத்துல பாக்குறோம். 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல. அது மட்டும் இல்ல, கிஃப்ட் எல்லாம் கொண்டு கொடுக்குறாங்கன்னு சொல்றாரு. யாரு? யூதர்கள் கிடையாது, எங்கேயோ கிழக்குல இருந்து வந்த சாஸ்திரிகள். சோ என்ன அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, அகைன் நீங்க 72ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, தேவர் எக்ஸ்பெக்டிங் ஃபார் அ கிங். சங்கீதம் 72. சோ அவங்களுடைய பாட்டு, யூதர்களுடைய பாடல்கள்லயும் சரி, அவங்களுடைய எல்லாம் அவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாத்துலயுமே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த எதிர்பார்ப்பு அவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. 72ஆம் சங்கீதம் இது ஆக்சுவலா சாலமோனுக்கான சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கிறது. பட் 10ஆம் வசனத்தை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆஹ் என்ன சொல்லியிருக்கு? 72:10 வாசிங்களா ஒரு தடவை. தர்ஷீஷின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கையை கொண்டு வருவார்கள். ஷேபாவிலும் சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள். எல்லா தேசங்களும் அவர் என்ன பண்ணும்? சேவிக்கும். சோ இந்த ராஜா இவர்தான். சோ திஸ் இஸ் வாட் யூ வாண்ட்ஸ் டு ஃபோக்கஸ். இந்த ராஜா இவர்தான். சோ அவர் சும்மா வர்ஷிப் பண்ணாங்க, ஏதோ என்ன சொல்றது, ஏதோ வெற்றிடத்துல ஒரு வேக்யூம்ல அவர் இதை பேசல. திஸ் இஸ் த லாங்குவேஜ். என்ன லாங்குவேஜ்? அவங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த லாங்குவேஜ்.
எப்போ இஸ்ரவேலுக்கு அந்த விடிவு காலம் வரும்? எப்ப யூதர்களுக்கு அந்த விடிவு காலம் வரும்? அந்த ராஜாவை பணிந்து தொழுது கொள்கிற இந்த காலம் எப்போ வரும்? நம்ம இன்னைக்கு சோ நான் திரும்ப உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்னும் நம்ம கிறிஸ்தவர்களாகி நம்ம இயேசு 1000 வருஷ அரசாட்சியில வந்துதான் ஆளுகை செய்யணும்னு சொல்லி காத்துட்டு இருக்கிறோம். ஆனா 2000 வருஷங்களுக்கு முன்பதாகவே மத்தேயு எழுதும் போது என்ன போக்கஸ் பண்ணி எழுதுறாருன்னா, ஹி இஸ் த கிங். அவர்கிட்ட தான் கிஃப்ட கொண்டு வந்து என்ன செய்யறாங்க? பணிந்து கொள்ளுகிறார்கள். யாரு? கிழக்குல இருந்து வந்த சாஸ்திரிகள். சோ அவர் ராஜாவாக அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை கிறிஸ்தவர்களாகிய நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். சோ மத்தேயு அதை புரிஞ்சுக்கணும்னு தான் எழுதுறாரு. சோ யூதர்களுடைய ராஜா இவர்தான் அப்படின்றத அங்க சொல்றாரு. சரி. ஆஹ் அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னா, ஆஹ் அடுத்து என்ன கதையை கொண்டு வர, என்ன ஸ்டோரி கொண்டு வர்றாரு அப்படிதான் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு. ரொம்ப நான் சொன்ன மாதிரி குரானாலஜிக்கலா ஒரு பயோகிராஃபி எழுதுற மாதிரி வரிசையா உட்கார்ந்து அப்படி எழுதல. ஆனா முக்கியமான சீன்ஸ் காட்சிகளை வரிசையா அடுக்குறாரு. முதலாவது பிறப்புல கன்னி பிறப்புன்றத சொன்னாரு. இம்மானுவேல் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற அந்த அந்த நபர், அந்த காலம் அல்லது அந்த நபர் யார் அப்படின்னு அவங்க காத்து கொண்டிருந்தத இவருதான் சொல்றாரு. அடுத்தது எல்லாரும் சேவிக்கக்கூடிய அந்த ராஜா இவருதான். அதான் வந்துருச்சு. எங்க இருந்து வர்றாங்க சாஸ்திரிகள்? ஏதோ நட்சத்திரத்தை பார்த்து கிழக்கிலிருந்து தேடி வர்றாங்க. ராஜா எங்க அப்படின்னு பெத்லஹேம்ல அவங்க பணிந்து கொள்கிறார்ன்றத சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் நேரே எங்க கொண்டு போறாரு அப்படின்னு சொன்னா, சோ ஹி இஸ் த கிங் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்தது ஆஹ் அவங்க எகிப்துக்கு ஓடி போற காட்சியை கொண்டு வர்றாரு. சோ ஏரோது பிள்ளையை கொல்ற தேடுறான் அப்படின்றதுனால எகிப்துக்கு ஓடி போற காட்சியை தேடிட்டு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அதுக்கு 15ஆம் வசனத்தை பாருங்களா. 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் என்ன சொல்றாரு அப்படின்னா, எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை என்னது வரவழைத்தேன், இது தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டு நிறைவேறும்படி இப்படி நடந்தது. சோ என்னதான் சொல்ல வர்றாரு மத்தேயு? எல்லாத்துக்கும் பழைய ஏற்பாட்டுல இருந்து ஏதோ ஒண்ணு கோட் பண்ணி கர்த்தரால் உரைக்கப்பட்டது இப்படி நடந்ததுன்னு சொல்றாரு. எகிப்திலிருந்து இருந்து குமாரனை வரவழைத்தேன் அப்படின்னு சொல்றது இவரையா மீன் பண்ணி இருக்குது? நல்லா வாட்சி பாருங்க, அங்க அப்படி இருக்கவே செய்யாது. அதுக்காக தான் நான் சொல்றேன், தீர்க்க தரிசனங்கள் நம்ம புரிஞ்சு கொள்றதுக்கு இந்த மத்தேயு நம்ம படிக்கிறது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னும் நான் முழுமையா சொல்லல எப்படி புரிஞ்சுக்கணும்ன்றத. ஒரு சில வசனங்களை இன்னும் நம்ம பார்க்கும் பொழுதுதான் நமக்கு அது எப்படி அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அல்லது எப்படி மத்தேயு புரிந்து கொண்டார் என்பது நமக்கு புரியும். சோ அதை எடுத்துக்கிடுவோம். எந்த வசனம் அப்படின்னு சொன்னா, ஆஹ் எகிப்துல இருந்து என்னுடைய குமாரனை வரை ஓசியா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஓசியா 11ஆவது அதிகாரம் 1ஆம் வசனம் நமக்கு நல்லாவே தெரியும். இது முழுக்க முழுக்க யாரை குறித்து சொல்கிறார் அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்றார் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓசியா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்களானு. இஸ்ரவேல் இளைஞனாயிருந்த போது நான் ம், அவனை நேசித்தேன். ம், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். அவர்கள் தங்களை அழைக்கிறவர்களின் முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள். பாகால்களுக்கு பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குன்னா, பட் த மோர் ஐ கால்ட் இஸ்ரேல் த ஃபர்தர் தே வென்ட் ஃப்ரம் மீ. சோ அது என்ன கான்டெக்ட்ல சொல்லி இருக்குது? இஸ்ரவேல்ல எனக்கு குமாரனை மாதிரி நான் வச்சிருந்தேன். அவனை எனக்கு சிரேஷ்ட புத்திரன் ஆண்டவர் சொல்லுவார் சில இடத்துல. என்னோட சன்னு வச்சிருந்தேன். அவனை எகிப்துல இருந்து நான் கூப்பிட்டேன். எகிப்துல இருந்து அவனை வரவழைச்சு கொண்டு வந்தேன். பட் அவன் என்னை விட்டு தூரம் போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வருத்தத்தோட இஸ்ரவேலை குறித்து சொல்லுகிறது தான் அங்க சன்னுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பட் மத்தேயு என்ன இந்த வசனத்தை எடுத்து இயேசு கிறிஸ்துவில இது நிறைவேறுதுன்னு சொல்றாரு? சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, மத்தேயு எதை பாக்குறாரு அப்படின்னா, இப்ப உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியும், கொஞ்சம் கூட கிளாரிட்டி வரும். இஸ்ரவேலருடைய ஸ்டோரி நல்லா கவனிச்சுக்கோங்க. த ஸ்டோரி ஆஃப் இஸ்ரேல் முடிவுக்கு வரணும்னா, இந்த ஸ்டோரி ஆஃப் இஸ்ரேல தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய லைஃப்ல ரிப்பீட் பண்ற அலாவிட்டால் அந்த ஸ்டோரி ஆஃப் இஸ்ரேல் திரும்பவும் தன்னுடைய வாழ்க்கை மூலமா வாழ்கிற ஒருவர் வர வேண்டும். இன்னொரு இடத்துல சொல்ல போனா, அந்த இஸ்ரேலோட ரெப்ரசன்டேட்டிவ். இந்த இயேசு யாரு? மலை பிரசங்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவரு மேபி
அது மலை பிரசங்கத்துல ஃபுல்லா தெரியாது. அவர் யார் அப்படின்னா ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரேல் பின்வாங்கி போயிடுச்சு. பட் இந்த 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 இஸ்ரேல், இந்த இம்மானுவேல், அவர் பின்வாங்கி போக மாட்டார். அவர் என்ன பண்ணுவாரு? he will be faithful. இஸ்ரேல் ஃபெய்த் அன்ஃபெய்த்ஃபுல்லா போயிட்டாங்க. பட் இந்த இந்த இஸ்ரேல் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாரு? ஃபெய்த்ஃபுல்லா இருப்பாரு. சோ அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய லைஃப் அப்படியே கொண்டு போறாரு. எங்க கொண்டு போறாரு? எகிப்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணுகிறார். எதற்காக? சோ இது வந்து நமக்கு புதுசா இருக்கும். நீங்க நமக்கு புதுசா இருக்கும். பட் ஒரு பழைய ஏற்பாட்டை நல்லா படிச்சவங்களுக்கு இது நான் சொல்லும் போதே அப்படியே கிளிக் ஆகும். என்ன கிளிக் ஆகும் அப்படின்னா, தீர்க்கதரிசிகளை நிறைய நேரம் ஆண்டவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஏசாயாவுல நடந்திருக்கும், வெறுங்காலோட நட அப்படின்னு சொல்லுவாரு. எதுக்காக? உனக்கு நீ இப்படி செய்யறால, இது இஸ்ரேல் நடக்க போகுது, நீ ஒரு சைடா தான் படுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. எதுக்காக தெரியுமா? இதே மாதிரி இஸ்ரேலுக்கு நடக்க போகுது. ஸோ ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி அப்படின்றது இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் மினிஸ்ட்ரி. ரெப்ரசன்டேட்டிவ் மினிஸ்ட்ரி என்னது? இஸ்ரேலுக்கு எது நடக்குதோ அதே நடக்கணும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஓசியால நம்ம இப்போ வாசிக்கிற ஓசியாவை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்லுவாரு? விவாகம் ஒரு வேசிய போய் என்ன பண்ண சொல்லுவாரு? கல்யாணம் பண்ண சொல்லுவார். உங்களுக்கு தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். எதுக்காக? நான் இஸ்ரேல் மேல வச்சிருக்கிற அன்பை நீ காமிக்கிறதுக்கு நீ என்ன பண்ணு? ஒரு வேசிய போய் கல்யாணம் பண்ணு, மனைவியா சேர்த்துக்கொள். அவ திரும்பவும் மோசம் போவா, திரும்பவும் நீ சேர்த்துக்கொள்ளுன்னு சொல்லுவார். எதுக்கு தெரியுமா? ஐ ஸ்டில் லவ் இஸ்ரேல் அப்படின்றத. நவ் மத்தையை பொறுத்த வரைக்கும் யாராக இவரை காமிக்கிறாரு தெரியுமா? தி ட்ரூ ப்ராஃபிட் who has come to fulfill all the prophecies. சோ இந்த ப்ராஃபசிஸ்ல நடக்கிறது ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்றது அர்த்தம் என்ன அப்படின்னா, இஸ்ரேலோட ஹோல் ஸ்டோரியும் ஒன்ஸ் அகெயின் இஸ் ரிப்பீட்டட் இன் ஹிஸ் லைஃப். அவருடைய வாழ்க்கையில அது என்ன செய்யப்படுகிறது? நடக்குது. எகிப்துல இருந்து எப்படி இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தாரோ அதே போல இப்போ அவர் இந்த பூமிக்கு அனுப்பின தம்முடைய குமாரனை எகிப்துக்கு கொண்டு போக வச்சு எகிப்துல இருந்து அவர் என்ன பண்றாரு? திரும்ப அவரை கொண்டு வராரு. சோ அப்படிதான் மத்திய அதை பாக்குறாரு. சோ நவ் த சேம் ஸ்டோரி இஸ் ஹேப்பனிங் அகைன். எதுக்காக? பிகாஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் ஆக்சுவலா உண்மையான விடுதலை பயணம். எதிர்பார்த்துட்டு இருந்த ஏற்கனவே ஒரு விடுதலை பயணம் இஸ்ரேல் ஜனங்கள் பண்ணாங்க எகிப்துல இருந்து ஆரம்பிச்சு. பட் இப்போ இது என்ன பயணம்? எக்ஸைல்ல இருந்து விடுதலைப்படுகிற விடுதலை பயணம். சோ தட் எக்ஸோடஸ் ஹஸ் பிகன். சோ வந்து நம்ம நினைக்கிற மாதிரி மத்தேயுடைய நற்செய்தி அப்படின்றது வந்து ரொம்ப ஷாலோவா கிடையாது. இட் இஸ் வெரி டீப் ஃபார் அ ஜூ. அந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் ஸ்கிரிப்சர்ஸ் கான்டெக்ட் எல்லாத்தையும் அவர் உள்ள கொண்டு வந்து இவர் யார் அப்படின்றத பாக்குற. ஒருவேளை நீங்க இதை உண்மையிலேயே ரசிச்சு படிச்சீங்க அப்படின்னு சொன்னா இந்த இயேசுவை வந்து நம்ம வந்து எவ்வளவு தேவன் வந்து இந்த உலகத்துக்கு மேல அக்கறையா இருக்காரு, இந்த உலகத்தை சரி செய்யறதுக்காக அவர் எப்படியெல்லாம் அவர் வந்து ஒரு தேசத்தை மாத்திரமல்ல, அந்த தேசத்திலிருந்து வந்த இயேசு கிறிஸ்து ஜஸ்ட் ஒரு உலகத்தின் பாவத்தை சுமந்தி அப்படின்றது இல்ல. அவருடைய லைஃபை எப்படி அவர் டியூன் பண்ணியிருக்காருன்னு பாருங்க. அவருடைய லைஃபை எப்படி அவர் வந்து செட் பண்ணியிருக்காருன்றத பாருங்க. சரி. சோ இப்போ அந்த அடுத்தது திரும்பவும் எங்க போகுது அப்படின்னு சொன்னா, ஆஹ் அந்த ஏரோது வந்து குழந்தைகளை கொல்லுகிறத அந்த காரியத்துக்கு நேராக போகிறது. 2 அதிகாரம் 16 திரும்ப அதை சொல்றாரு. திரும்ப அவர் என்ன சொல்ல வர்றாரு அகைன்? ஏன் இதெல்லாம் ஆண்டோடைய நமக்கு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா ஒருவேளை? ஏன் இதெல்லாம் வந்து அவருடைய லைஃப்ல நடக்குது? நடக்கிறது மட்டும் இல்ல, மத்திய ஏன் இதை எடுத்து எழுதுறாரு? அதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? சோ என்ன சொல்ல விரும்புறாரு அப்படின்னு சொன்னா, மத்தேயு நடக்கிறது ஒரு பக்கம் ஆண்டவர் நடத்த வச்சாரு. ஏன் எகிப்துல சாரி ஏரோதுகளால அந்த பெத்லஹேமையும் அது சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளையும் 2 வயதுக்குள்ள எல்லா குழந்தைகளையும் கொல்லணும்ன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது? பிகாஸ் இந்த செர்மன் ஆன் த மவுண்ட்ல பேசிட்டு இருக்கிறவரு யார் தெரியுமா? எப்படி மோசே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, மோசே பிறந்த காலத்திலும் எந்த விடுதலை பயணத்தை முதல் ஃபர்ஸ்ட் எக்ஸோடஸ விடுதலை பயணத்தை தொடங்கி வச்ச அதுக்கு தலைவரா இருந்த மோசை பிறக்கும் போது இதேதான் நடந்துச்சு. இதேதான் நடந்துச்சு. மேபி இது ஏன் நடக்குது அப்படின்ற கொஸ்டின் நமக்கு இருக்கும் இல்லையா? அதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஜூயிஷ் அண்டர்ஸ்டாண்டிங்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அங்க மோசஸுக்கு எதிராக இருந்தது யாரு? பார்வோன். இங்க ஜீசஸுக்கு எதிராக இருக்கிறது யாரு? ஏரோது.
என்ன கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா, இந்த பார்வோனும் கடவுள் அப்படின்ற இடத்த வந்து வர விரும்புறவங்க. ஏரோதும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க சரித்திரத்துல படிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஏரோது அப்படின்றது எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஏன் ஏரோது வந்து டெம்பிள் கட்டுறதுல அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருந்தான் அப்படின்னு சொன்னா, எப்படியாவது ஏரோது அவன் யூதன் கிடையாது. அந்த சரித்திரத்தை நான் பிறகு இன்னொரு நாள் சொல்றேன். ஆனா அவன் எப்படியாவது அந்த மெஸ்ஸியாவின் ஸ்தானத்தை அவன் அடைய விரும்பினான். அதனாலதான் அவன் நல்லா தெரியும் மெஸ்ஸியா யாரா இருக்கணும், ஆலயத்தை கட்டுறவரா இருக்கணும். அதனாலதான் அவன் யூதர்களை பிரியப்படுத்துறதுக்காக ஆலயத்தை கட்டுறதுல அவன் உன்னிப்பா ஈடுபட்டு, இவருக்கு முன்னாடி உள்ள ஏரோது வந்து என்ன பண்றான் அப்படின்னா, ஆலயத்தை வந்து கட்டி அவங்களுக்கு ஏற்றபடி எல்லாத்தையும் அலங்காரப்படுத்தி சிங்காரப்படுத்தி அவங்களுக்கு கொடுக்குறான். இது எல்லாம் எதை காமிக்குது அப்படின்னு சொன்னா, அவர் தமிழ் ஜனத்தின் பாவத்தை நீக்கி ரட்சிக்கும்படியாக அவர் வந்திருக்கிறாரு. பட் there is a big fight. பெரிய ஒரு யுத்தம் இருக்கிறது. மோசே காலத்திலேயும் ஒரு யுத்தம் வந்துச்சு அந்த ஜனத்தை அழிக்கும்படியாக. ஏரோது காலத்திலயும் ஒரு யுத்தம் வந்துச்சு. ஏன் அப்படின்னா, இந்த அதிகாரங்கள், இந்த ஆளுகைகள் பின்னாடி ஒருவேளை இது நமக்கு எப்படி என்னன்றெல்லாம் ஃபுல்லா தெரியாது. ஆனா தேர் ஆர் டார்க் பவர்ஸ், இருண்ட சக்திகள் உண்டு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது எதுக்காக தெரியுமா? இந்த டார்க் பவர்ஸை மேற்கொள்றதுக்காக. இந்த டார்க் பவர்ஸை மேற்கொள்றதுக்காக அதை அவர் எப்படி மேற்கொள்றாருன்றத சிலுவை உயிர்த்தெழுதல்ல நம்ம பார்க்க முடியும். ஆனா முதலாவதே அதுக்கான கிரவுண்ட்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏரோது வகை தேடினான், அவரை கொல்றதுக்கு வகை தேடினான். எப்படி மோசே பாதுகாக்கப்பட்டானோ அதே போல தேவன் இவரையும் பாதுகாக்கிறாரு. ஆனா அதே நேரத்துல அதுலயும் இன்னொரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. என்ன தீர்க்க தரிசனம் அப்படின்னா, ஆஹ் எரேமியா அதுல வந்து 31 அதிகாரம் 15 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம்னு சொல்லி சொல்றாரு. 2 அதிகாரம் நான் இப்ப எதை வாசிக்கிறேன் அப்படின்னா, மத்தேயு 2 அதிகாரம் 18 வசனம். அவர் அதுல தெளிவாவே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, this what was said through the prophet Jeremiah was fulfilled. இந்த தீர்க்கதரிசியினால சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. அதை மட்டும் நம்ம ஒரு தடவை பார்த்து முடிச்சிடலாம். எரேமியா 31 அதிகாரம் 15 வசனம். அகைன் நமக்கு இதுலயும் கொஞ்சம் கூட உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் தீர்க்க தரிசனங்களை எப்படி பாக்குறாங்க அப்படின்றத. 31 அதிகாரம் 15 வசனம். ஆஹ் ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடினால் அவைகள் நிமித்தம் மாறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலனுண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள். நல்ல கவனிங்க, இது எதை பத்தி சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து எக்ஸைல பத்தி சொல்லியிருக்குது. எக்ஸைல பத்தி சொல்லியிருக்குது. ஏன் மத்தேயு வந்து எக்ஸைல்ல அவங்க போறத பத்தியும் கண்டிப்பா அது ஒரு, ஏன்னா பிள்ளைகளை வந்து இப்ப தானியெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சின்ன பையனாதான் போயிருப்பான். நமக்கு தெரிஞ்ச அளவுல தானியெல்லாம் அவன் சிறை பிடிக்கப்பட்டு போகும் பொழுது, பாபிலோனுக்கு போகும் பொழுது மேபி ரொம்ப சின்ன பையனா இருந்திருப்பான். அவனுடைய பெற்றோர் எவ்வளவு கண்ணீரோடு அவனை வந்து அவன் பெற்றோரோடு பிரிக்கப்பட்டிருப்பான் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம கற்பனை பண்ணி பார்த்தாதான் நமக்கு புரிஞ்சுக்க முடியும். சோ அதே மாதிரி இறைமையா அந்த அந்த காலகட்டத்தை குறித்து தான் சொல்றாரு. பட் இவர் எங்க எதை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இது அதே காரியம் திரும்பவும் நடக்குது. யாரு ராகேல்னா நமக்கு தெரியும், பெத்லஹேம். யோசே ரேச்சல் வந்து யாரோடது? அஹ், யாக்கோபுடைய மனைவி. முக்கியமா யாரு? யோசேப்பு, பெனியமீன் ஆகியோருடைய தாயார்ன்றது நமக்கு தெரியும். சோ ராகேல் புலம்புகிறார். எதுக்காக புலம்புகிறார்? இந்த இஸ்ரவேல் யூத ஜனங்கள் சிறையிருக்கப்படும் பொழுது பிள்ளைங்க சிறையிருக்கப்பட்டு போறதுக்காக புலம்புகிறாள். மத்திய இதை எப்படி எழுதுறாரு அப்படின்னா, அது ஒரு கிளைமேக்ஸுக்கு வருது. பிசாசு சாத்தான் யுத்தம் பண்ணி என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, இப்போ இயேசு கிறிஸ்து காலத்துல அகைன் ஒரு பெரிய ஒரு அழுகையை உண்டு பண்றான். எதுக்காக அப்படின்னு சொன்னா, சோ தட் என்னது, நான் சொன்ன மாதிரி அந்த பேட்டில் அல்லது அந்த யுத்தம் இட் ரீச்சஸ் த கிளைமேக்ஸ். இயேசு கிறிஸ்து அப்படிதான் காமிக்கிறாரு. இட் ரீச்சஸ் த கிளைமேக்ஸ். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில அது என்னவா மாறுது? கிளைமேக்ஸா மாறுது. ஏன் அப்படின்னா, திரும்ப வர்றதுக்கான அந்த
என்னது எக்ஸோடஸ் ஆரம்பிக்க போகிறது. அந்த திரும்ப வர்றதுக்கான விடுதலை பயணம் என்ன பண்ண போகுது, ஆரம்பிக்க போகிறது. சோ அதனால அத சொல்றாரு. சரி. சோ கடைசியா அந்த 2ஆம் அதிகாரத்துல என்ன பாக்குறோம் அப்படின்னா, ஆஹ், திரும்ப அவர் எங்க போறாரு அப்படின்னா நாசரேத்துக்கு போகிறதா பாக்குறோம். அவர் வந்து எங்க போகல, எகிப்துக்கு போயிட்டு திரும்ப அஹ், ஆண்டவர் சொல்றாரு, யோசேப்புக்கு வந்து தரிசனத்துல சொப்பனத்துல சொல்றாரு, நீ வந்து திரும்ப இஸ்ரேல் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அந்த ஏரோதுடைய மகன் அர்க்கலேயஸ் அப்படின்ற அர்க்கிலேயு அப்படின்றவன் யூதயால ஆளுகை செய்யறான்னு சொல்லி அந்த அதுக்கு ஒரு எச்சரிப்பு அவனுக்கு கிடைக்கப்பட்டு அவர் எங்க போறாரு அப்படின்னு சொன்னா நாசரேத்துல போய் வாழ்றாரு. எதுக்காக அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுலதான் நிறைய முக்கியமான விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டி இருக்குது. அந்த so was fulfilled what was said through the prophets, he will be called a Nazarene. யாரு சொல்றாரு? ப்ராஃபட் எங்கேயாவது சொல்லியிருக்காரா இவர் வந்து நசரேயன் எனப்படுவார் அப்படின்னு சொல்லி? தீர்க்கதரிசி எங்கேயாவது சொல்லியிருக்காரா? நானும் தேடி பார்த்தேன். எங்கேயுமே இயேசு கிறிஸ்து வந்து நசரேயன் எனப்படுவார் அப்படின்ற ப்ராஃபசி அல்லது மெஸ்ஸியானிக் ப்ராஃபசி பார்க்க முடியாது. பைபிள்ல தெரிஞ்ச ஒரே நசரேயன் யாரு தெரியுமா உங்களுக்கு? நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. யாரு? சிம்சோன். என்ன சொல்ல வர்றாரு? சோ நான் அதனாலதான் சொல்றேன், ப்ராஃபஸின்றது டிடன்ட் டேக் என்னது அந்த தீர்க்கதரிசன வசனங்களை அவர் எடுக்கல. அவர் எதை பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேலுடைய விடுதலைக்காக சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும், இஸ்ரவேலுடைய மீட்புக்காகவும் உலகத்தின் ஆசீர்வாதமா அவங்க மாறுறதுக்காகவும் எதெல்லாம் சொல்லப்பட்டதோ அது எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நிறைவேறுகிறதா பாக்குறாரு. யோசுவா, மோசே, கிரேட் கிரேட் ப்ராஃபிட்ஸ் எல்லாம் யாருல கிளைமேக்ஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா, யாருல? கிறிஸ்துவ இயேசுல. ஈவன் சாம்சன். அதுக்காக தான் நஸ்ரேன் எனப்படுவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதோட நேற்றுல முடிக்கிறேன். நம்ம மீதி உள்ள காரியங்களை அடுத்த வாரம் பார்க்கலாம். ஜோம் பண்ணுவோம். ஆண்டவர் நமக்கு தொடர்ந்து இவளை கற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபைகளை தருவாராக. நல்ல ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்க மத்தேயுவை ரொம்ப ஷாலோவா நாங்க படித்த நாட்கள் உண்டு. மேலோட்டமா ஏதோ அவருடைய பயோகிராபிய, இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கைய மத்தேயு வந்து அங்கங்கே வசனங்களை எடுத்து எழுதுறாரு அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சது உண்டு. ஆனா அவர் சொல்ல வர்ற செய்தி என்பது என்ன என்பதை நாங்க கொஞ்சம் கொஞ்சமாய் புரிந்து கொள்ள நீர் எங்கள் கண்களை திறக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த முடிவு, எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த உச்சம், அந்த அந்த உச்சி, அந்த கிளைமேக்ஸ் வந்து விட்டது என்பதை ஆண்டவரை அறிவிக்கும்படியாக அவர் இவ்வளவு தீர்க்க தரிசனங்களை எடுத்து கையாளுகிறார் என்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து கிருபை தாரும். ஆதி கிறிஸ்தவர்களை இந்த செய்தி எப்படி செயல்படுத்தினதோ, ரோம எம்பையரையே எதிர்த்து நிற்கிறதுக்கு அவங்களுக்கு தைரியத்தையும் வல்லமையும் கொடுத்தது இயேசு ராஜா என்கிற செய்தி. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த செய்தி, அதே வல்லமையை நாங்களும் இவளை கேட்கும் பொழுது பெற்றுக்கொண்டு, ஆண்டவரை உமக்காக இந்த தேவை நிறைந்த காலத்திலே நாங்கள் எழுந்து பிரகாசிக்க கர்த்தர்களுக்கு கிருபை தருவீராக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நிறைய நேரம் இந்த சுவிசேஷத்தை, இவ்வளவு செய்திகள் அடங்கிய சுவிசேஷத்தை பரலோகத்துக்கு போறதுக்கான ஒரு வழியா மட்டும் நாங்க பார்த்தோம் ஆண்டவரே. ஆனா ஏழி சபைக்கு, ஆதி திருச்சபைக்கு அவர் அப்படி எழுதவில்லை. எங்களுக்கும் கூட அப்படிப்பட்ட கண்களை தந்தரலும், எங்களை செயல்படுகிறவர்களாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.